ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு குட்டி ஸ்டோரி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. எனக்கு மேரேஜ் அப்போ ஒரு நல்ல கம்பெனியில் இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. மேரேஜ் முடிஞ்சு 2 மாதத்தில் இன்டர்ன் முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே என் ஹஸ்பண்ட் துபாயில் இருந்தோன்னே நான் இங்கே ஷிஃப்ட் ஆகி என் ஃபேமிலியாக இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மீன்மைல் அந்த நல்ல கம்பெனிலேருந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. சரி, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் விடுவோம்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து பேக் டு இந்தியா வந்துட்டேன். இந்தியா வந்தப்போ எல்லாரும் என்னை எப்படி திரும்ப பார்த்தாங்க, இந்த எந்திரன் படத்தில் ஒரு ஆய கணத்தில் கை வச்சுட்டு என்னடி இது அப்படின்னு தான் என்னை எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் நான் அது பெருசாக கண்டுக்கல. எனக்கு நல்லா தெரிஞ்ச 2 பேர் வந்து பேசியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் என்னென்னா, எதுக்குங்க அவங்க ஹஸ்பண்டோட தானே ஜாலியாக இருந்தா, இப்போ எதுக்குங்க இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுற? இல்லைங்க, அவளுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குன்னு அவள் திருப்பி வந்துட்டான்னு உடனே அங்கே ஒரு கேட்கப்புக்குன்னு ஒரு சிரிப்பு போயிட்டு, கல்யாணம் ஆனால் புருஷனோட தானேங்க இருக்கணும், என்னங்க அந்த பொண்ணுக்கு அது கூட தெரில. ஸோ கல்யாணம் ஆன பொண்ணுங்க கெரியரை நோக்கி போனால் மிகப்பெரிய குத்தம். நான் எல்லாரையெல்லாம் சொல்லலைங்க, இன்னும் சில பேர் இப்படி இருக்காங்க. கல்யாணம் ஆனால் குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், வாசலை பார்த்துக்கணும், சமைச்சு போடணும், இதுதான் வேலையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க. இதை பேசிக்கிட்டதே 2 கேர்ள்ஸ் விமன் தான். ஓகேயா? இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்ச குழம்பு. நம்ம ஊர் பக்கம்லாம் நல்லா ஃபேமஸான குழம்பு. அதுக்கப்புறமா தொட்டுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பளம். ஸோ இந்த மாதிரி நீ வீடியோ தான் போட்டுட்ருக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் என்ன 2 டிகிரி படிக்க வச்சுருக்காங்க. பிஇ MBA முடிச்சிருக்கேன். நானே இங்கே ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு மிகப்பெரிய பிட்டர் ட்ரூத் என்னென்னா, UAEயில் மேலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம், ஃபீமேலுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிக்ரெயினில் இடியாப்பம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து தேங்காய் பூ, நாட்டு சக்கரெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ABC மால்ட்டு தான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் அவ்வளோதான். 5:47க்குலாம் முடிச்சிட்டேன். பாய்.